அவரை வந்து காப்பாத்துறதுக்காக இவர் என் கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இதெல்லாம் பண்ணது நான் தான்ற வேற ஒத்துக்கிற அளவுக்கு பெருமை. இதுல என்ன பெருமை கேவலம் இருக்கு? ஒரு குடும்பத்தோட தலைமுறையே அழிச்சிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. உங்களெல்லாம் எந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க, சவுதி மாதிரி இல்லைன்னா துபாய் கண்ட்ரீஸ்ல கொடுக்குறாங்களே கடுமையான தண்டனை, முன்னாடி நிக்க வச்சு சொல்றது, இல்ல வந்து கிரேன்ல தூக்கி வந்து ஹேங் பண்றது, அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கூட இந்த பர்டிகுலர் வழக்குல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் தான். ஸோ இது ஒரு பக்கங்க. இவங்க 2 குழந்தைங்களை மட்டும் கொல்லல, 3வது அவங்க தம்பி. அந்த தம்பி பாவங்க. அவரோட வாழ்க்கை 2018க்கு அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. 2021 நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும்போது அபிராமியோட தம்பி தானே அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் நின்று போயிருக்கு. கிடைச்ச பொண்ணு, அதாவது லவ் பண்ண பொண்ணும் கிடைக்காம, இந்த சைட்ல மாமன்ற முறையில இருந்த 2 பசங்களையும் இழந்துட்டு, தன்னோட குடும்பத்துக்கு முன்னாடி கூட நிக்க முடியாம அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு. நீ வந்து உன்னோட வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன, அதாவது ஒரு காமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 2 குழந்தைங்களை கொண்டது மட்டும் இல்லாம உன் தம்பியையும் லிட்டரலா, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அதாவது கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட யோசிப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்படிதான் இருப்பேன், யார் எப்படி போனா என்ன, ஏன்னா கஷ்டப்படுற ஹஸ்பண்டை பத்தி கவலை கிடையாது, அவங்க அப்பா அம்மாவை பத்தி கவலை கிடையாது, அதே சமயம் வந்து தம்பியை பத்தி கவலை கிடையாது, பெத்த குழந்தைங்க பத்தி கவலை கிடையாது. எனக்கு தேவை காமம். காமம் நான் இப்ப கூட சொல்றேங்க, காமம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒரு பர்டிகுலர் தேவைப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா அன்கன்ட்ரோலபிளா ஒரு காமம் இருக்கு அப்படின்றதெல்லாம் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை வந்து தவிர்த்து போயிருக்கலாம், தவிர்க்க முடியாமல யாரும் இல்லை. மைண்ட் செட் தான் மேட்டர்ஸ் இந்த இடத்துல. அதை வந்து அந்த நேரத்துல நீ யோசிச்ச சைக்கோத்தனமான ஒரு விஷயத்தால இன்னைக்கு 3 உயிர்கள் இல்லை.